வெல்கம் யூவர்ஸ். டுடே ஓவர் ஃபிட்டிங் வெர்சஸ் அண்டர் ஃபிட்டிங் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஓவர் ஃபிட்டிங் அப்படின்னா மாடல் ட்ரைனிங் டேட்டாவை ரொம்ப டீட்டெயில்ஸாக கற்றுக்கிறது, இன்க்ளூடிங் நாய்ஸ். ஸோ ட்ரைனிங்கில் என்ன பண்ணுன்னா நல்லா ஒர்க் செய்யும், ஆனால் நியூ டேட்டான்னு வரும்போது ஃபெயில் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ்ட் இயர் எக்ஸாம் பேப்பர்ஸை அதோட ஆன்சரோட அவன் வந்து நல்லா மெமரைஸ் பண்ணிக்கிறான். ஸோ இப்போது இந்த இயரில் அவனுக்கு சேம் கொஷின்ஸ் ரிப்பீட் பண்ணாங்க அப்படின்னா அவன் வந்து பாஸ் ஆகிடுவான். ஏன்னா அவன் வந்து நல்லா மெமரைஸ் பண்ணியிருக்கான். பட் நியூ கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா ஃபெயில் ஆகிடுவான். ஸோ இதுதான் வந்து ஓவர் ஃபிட்டிங். நெக்ஸ்ட் அண்டர் ஃபிட்டிங். அண்டர் ஃபிட்டிங் அப்படின்னா மாடல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டேட்டாவில் இருக்க பேட்டர்னையே அதால் கேப்சர் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து அண்டர் ஃபிட்டிங். அதாவது ட்ரைனிங்க்கும் டெஸ்ட்டுக்கும் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப பேடாக தான் இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபுல் லெசன் இருக்குது. அந்த ஃபுல் லெசனில் வெறும் சாப்டரோட டைட்டில் மட்டும் ரீட் பண்ணுறதா எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி ஒருத்தவன் படித்தான் அப்படின்னா அவன் எக்ஸாமில் எப்படி பாஸ் ஆகுவான்? ஸோ ஃபைனல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ப்ராக்டிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அவன் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவான். ஏன்னா வெறும் சாப்டர் டைட்டிலை வச்சு நம்மளால் எக்ஸாமை எழுத முடியாது. ஸோ இதுதான் வந்து அண்டர் ஃபிட்டிங். ஷார்ட்டாக சொல்லணும்னா ஓவர் ஃபிட்டுன்றது ஓவர் லேர்னிங், அதாவது ரொம்ப டூ மச்சாக டீட்டெயில்ஸாக படிக்கிறது. அண்டர் ஃபிட்டுன்றது அண்டர்லேர்ன், அதாவது ரொம்ப கம்மியாக படிக்கிறது. இது மாதிரி எம்எல் வீடியோஸ் கான்செப்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.